உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். மாமியார் வீட்டில் ஒப்படைக்கப்பட்ட தங்கத்தை திருமணமான பெண் கோருவதற்கு ஆதாரம் தேவையா? இது தொடர்பாக கேரளா உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரரான மருமகள், என்னுடைய கணவர் இறந்த பிற்பாடு என்னுடைய கணவர் வீட்டில் நான் தங்குவதற்கு என்னுடைய மாமியார் அவர்கள் அனுமதி தரவில்லை, என்னை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கின்றனர். பிற்பாடு நான் திருமணத்துக்காக அணிந்து வந்த நகைகளை கேட்டபொழுது, அந்த திருமண நகைகள் எங்களிடத்தில் இல்லை, நீ கொண்டு வந்ததற்கான ஆதாரம் இருந்தால் காட்டு, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நாங்கள் உன்னுடைய நகைகளை நாங்கள் எப்படி தருவது என்று சொல்லி என்னை அந்த வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டனர். ஆகவே என்னுடைய மாமியார் வீட்டில் ஒப்படைக்கப்பட்ட என்னுடைய திருமண நகைகளை திரும்ப எனக்கு மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி இந்த மனுவிலே குறிப்பிடுகிறார். பிற்பாடு விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள், ஒரு திருமணமான பெண் தன்னுடைய கணவரிடத்திலோ அல்லது மாமியார் இடத்திலோ அல்லது தன்னுடைய திருமணமான வீட்டில் உறவினர்களுக்கோ யாரிடமாவது தன்னுடைய தங்க நகைகளை கொடுத்ததற்கு அவர் ரசீதோ அல்லது ஆதாரமோ எதுவுமே வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் அது 4 சுவற்றுக்குள்ளாக நடக்கின்றதான நிகழ்வு. ஆகவே இந்த திருமணமான பெண் கோருகின்ற அந்த தங்க நகைகளை ஆதாரபூர்வமாக தான் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றங்கள் கேட்பது தவறானது. ஆகவே இந்த கடுமையான ஆதாரங்களை நீதிமன்றங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்லி இந்த மருமகள் கேட்ட கொண்டதுக்கு ஏற்ப அந்த மாமியார் அவர்கள் இந்த மருமகளின் நகைகளை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு சொல்லியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.